எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஜெனா ஃபார்ம் யூடியூப் சேனல். இந்த சேனலில் ஒரு ஃபார்மை ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னோடய கவ் ஃபார்ம். மாடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஷெட்டு. ப்ராப்பரான ஒரு வென்டிலேஷன், காற்று உள்ளே போய் வர மாதிரி, ப்ளஸ் டேரெக்டாக சன்லைட்டோ இல்லை ரெயின் வாட்டரோ ஷெட்டு மாடு மேலே படாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஷெட் அமைச்சிக்கணும். நான் இப்போது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சிம்பிளான ஒரு ஷெட்டு அமைச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தைல மரம் ப்ளஸ்ஸு ஸ்டீல் ஷீட், இதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தைல மரம் வந்து நம்ம வீட்டிலே இருந்தது, ப்ளஸ் ஷீட் மட்டும் தான் நான் வெளியில் வாங்கியிருந்தேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 மாடு ப்ளஸ் 2 சின்ன கன்றுக்குட்டி கட்டுறதுக்கு தாராளமான இடமா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷெட்டை ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது க்ரீன் ஃபீட் பொறுத்த வரைக்கும் சோளத்தட்டை, சூப்பர் நேப்பியர், கோ4, கோஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நான் சூஸ் பண்ணது சூப்பர் நேப்பியர். நான் அந்த சூப்பர் நேப்பியரை ஒரு 40 சென்ட்டுக்கு பயிர் செஞ்சுருக்கேன். நம்மள மாதிரி ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு 40 சென்ட் லேண்ட் இருந்தாலே அதில் நம்ம ஒரு 2 இல்லை 3 மாடுக்கு தாராளமாக சூப்பர் நேப்பியர் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் இந்த சூப்பர் நேப்பியரில் மற்ற வகை பசுந்தீவனை கம்பேர் பண்ணையில் இதில் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் கொஞ்சம் அதிகம். அதனால் நான் சூப்பர் நேப்பியரை சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃபீடு. இந்த ட்ரை ஃபீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் சைடில் மோஸ்ட்டாக 3 வெரைட்டிஸ் தான். வைக்கோல், கடலைக்கொடி ப்ளஸ் சோளத்தட்டை. இது 3ல் ஏதோ 1 இல்லை 2 இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 60 கட்டு பக்கம் வைக்கோல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு த்ரூ அவுட் 1 இயருக்கு போதுமானது அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வைக்கோல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை மழையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தார்பாய் கண்டிப்பாக வாங்கிடணும். அதை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடணும். ரெயின்லேருந்து கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணி தான் வைக்கணும். அடுத்து நான் செகண்டரி ட்ரை ஃபீடாக கடலைக்கொடி வாங்கியிருக்கேன். கடலைக்கொடி ஒரு 40 கட்டு பக்கம் வாங்கியிருக்கேன். இதுவும் ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கான்சன்ட்ரேட் ஃபீட் பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கத்தில் எது ஈஸிலி அவைலபிளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதில் வந்து ISO சர்டிஃபைட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு 1 or 2 பேக் ஸ்டாக் வச்சுக்கோங்க உங்கள் ஃபார்ம்லேயோ இல்லை வீட்லேயோ. ஏன்னா இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடு பொறுத்த வரைக்கும் சில டைமில் நம்ம கடைக்காரர் என்ன சொல்லிடுவார்னா, ஸ்டாக் இன்றைக்கி வரலை, ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா நமக்கு கஷ்டமாயிரும். ஏன்னா கான்சன்ட்ரேட் ஃபீட் கொடுக்குறத நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ க்ரீன் ஃபீட் இல்லைனா கொஞ்சம் ட்ரை ஃபீட் கொடுத்து மேனேஜ் பண்ணலாம், ட்ரை ஃபீட் இல்லைனாலும் க்ரீன் ஃபீட் வச்சு மேனேஜ் பண்ணலாம். பட் கான்சன்ட்ரேட் ஃபீட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கான்சன்ட்ரேட் ஃபீட் முடியறதுக்கு முன்னாடியே எப்போவுமே ஒரு 1 மூட்டை இல்லை 2 மூட்டை ஸ்டாக் வச்சுக்கோங்க. நம்ம ஃபார்மில் என் ஃபார்மில் எப்போயுமே நான் 2 மூட்டை, 1 மூட்டை ஓப்பனில் இருக்கும், ப்ளஸ் 2 மூட்டை எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இந்த கான்சன்ட்ரேட் ஃபீட் கூட அடிஷ்னலாக நான் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை புண்ணாக்குன்றது இப்போ சீசன் டைமில் ஈஸியாக ஒரு கிலோவுக்கு 38 ருபீஸ் கிடைக்கும். இது ரொம்ப சீப்பான வேல்யூ. இதே இந்த சீசனை விட்டிங்கன்னா அடுத்த சீசனில் இன்னும் ஒரு 1 month 2 month கழிச்சுலாம் பார்த்திங்கன்னா இதுவே 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் இது சீசன் டைம்லேயே வாங்கி வைக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ப்ளஸ் இது கூட சேர்ந்து அரிசி தவிடு இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஊரில் கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மாடுகளுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மினரல் மிக்சர், கால்சியம் டானிக் இது மோஸ்ட்டாக இருக்கணும். மினரல் மிக்சர் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிராண்டில், நல்ல பிராண்டில் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து கார்கில் பிராண்டில் மினரல் மிக்சர் வச்சுருக்கேன். ப்ளஸ் கால்சியம் டானிக் வந்து அதிக கறவை திறன் உள்ள மாடுகளுக்கு நீங்கள் போகக்குள்ள அப்போ கால்சியம் டானிக் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து மாட்டுக்கு தேவையான பேசிக்கான மெடிசன்ஸ். இப்போது நம்ம கூப்பிட்றப்பெல்லாம் டாக்டர்ஸ் வருவாரான்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதனால் மாட்டுக்கு இம்மீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி, இப்போது ஃபீவர் வந்தாவோ இல்லை கழிச்சல் வந்தாவோ இல்லை மாடு ரொம்ப டல்லாக இருக்குது தீனி எடுக்கலை அப்படின்றவோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு 4-5 விஷயம் இருக்குது. அந்த 4-5 விஷயத்துக்கு மட்டும் உங்கள் வெட்டினரி டாக்டர் எப்போ உங்களுக்கு வராங்களோ அப்போ அவர்கிட்ட கேட்டு அந்த ஒரு 4-5 பேசிக்கான மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்ல ஐடியா. இப்போ நான் சொன்ன 6 பாயிண்ட்டையும் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாடு வாங்குறத பற்றி பிளான் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம மாடு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். Until that, stay tuned. Bye from Jena. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.